நெட் டிவி ஃபார் யூ ரசிகர்களுக்கு மோகன் காந்திராமனின் பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள். எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயில். குமரி மாவட்டம் என்பது தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் ஒரு சிறிய மாவட்டம். ஆனால் கலைஞர்களும் அரசியல் தலைவர்களும் மிகுந்த ஒரு பூமி. கவிமணி தேசிகநாயகம் பிள்ளை, பொதுவுடைமை தலைவி ப. ஜீவானந்தம், கலைவாணர் NS கிருஷ்ணன், TK சண்முகம் சகோதரர்கள், பிரபல இசையமைப்பாளர் KV மகாதேவன், இவர்களெல்லாம் பிறந்த ஊர் எங்கள் ஊர் நாகர்கோயில். பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் எனது படிப்பை முடித்த நேரத்தில் குமரி மாவட்டம் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்ற போராட்டம் எங்கள் ஊரில் மிக பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஏற்கனவே தேசிய போராட்டத்தில் ஈடுபட்ட எனது தந்தை, தேசிய தலைவர், அரசியல் தலைவர் எனது தந்தை காந்திராமன் அவர்கள் இந்த குமரி மாவட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையிலே இருந்த நேரம். அவரை பார்ப்பதற்காக கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் நாகர்கோயில் வந்திருந்தார்கள். என் தந்தையும் கலைவாணர் அவர்களும் மிக மிக நெருங்கிய நண்பர்கள், அண்ணன் தம்பிகள். கலைவாணரிடம் ஆரம்ப காலம் முதல் எனக்கு மிகப்பெரிய பக்தியும் ஈர்ப்பும் உண்டு. நானும் அவரை சேர்ந்து பார்த்தேன். அவரது இல்லத்தில் மதுர பவனில் நானும் கலைவாணரும் ஒன்றாக சேர்ந்து தக்கலை என்ற ஊரில் எனது தந்தை சிறையில் இருந்தார். அரசியல் தலைவர்களோடு அங்கு சென்று பார்த்துவிட்டு வரும் வழியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கலைவாணர் கேட்டார். நான் கல்லூரியில் படித்திருக்கிறேன், இன்னும் ஒரு ஆண்டு முடிந்தால் நான் டிகிரி வாங்கி விடுவேன் என்று சொன்னேன். என்ன டிகிரி, நீ வா மெட்ராஸுக்கு அப்படின்னு சர்வ சாதாரணமாக என்னிடம் சொன்னார். எப்போதுமே கலைவாணர் மீது பக்தியும் ஒரு ஈர்ப்பு சக்தியும் கொண்ட நான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சென்னைக்கு செல்ல வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தேன். என் தந்தையோடு பல நாட்கள் நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். இப்போது சிறையில் என் தந்தை இருக்கும்போது நான் சென்னைக்கு போவது சுலபமாக இருக்கும். அவர் வெளியே வந்தால் என்னை அனுப்ப மாட்டார்கள். எனவே என் தாயிடம் சொல்லிவிட்டு நானாக சென்னைக்கு புறப்பட்டு வந்து விட்டேன். ஏற்கனவே சென்னையில் எனக்கு பழக்கம் அதிகம் இல்லையானாலும் எழும்பூர் ரயிலடி, பக்கத்தில் உள்ள ஹோட்டல்கள், இதெல்லாம் NSK வீடு, இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த முறையில் நான் வந்தேன். கலைவாணர் அவர்களை சந்தித்தேன். என்ன என்று கேட்டார். நான் இப்படி அப்பாவிடம் சொல்லாமல் வந்துவிட்டேன். சென்னையில் நான் இருக்கப் போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் என்று கேட்டேன். சிறிது நேரம் யோசித்து விட்டு சரி இரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். இரு பார்ப்போம்னு சொன்னதே எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. மயிலாப்பூரில் ஒரு சிறிய வீடு எடுத்து 2-3 நண்பர்களோடு நாங்கள் தங்கினோம். பல மாதங்கள் நான் மயிலாப்பூரிலிருந்து மாம்பலத்துக்கு வருவதும் கலைவாணர்களை பார்ப்பதும் போவதுமாக இருந்தேன். வேலையை பற்றி நானும் பேசுவதில்லை, வேலையை பற்றி அவரும் அதை பெரிசாக கேட்டுக்கொள்வதில்லை. அந்த நேரத்தில் கலைவாணர் இருந்த நிலையில் அவர் ரொம்ப பிஸியாகவும் மிகப்பெரிய கடமைகளை ஆற்றிக்கொண்டிருந்த நேரத்தில் இதை பற்றி அவருக்கு சிந்திக்கவும் நேரமில்லை, நான் அவரை கேட்கவும் இல்லை. ஒரு நாள் நான் மாம்பலத்தில் வெங்கட்ராமர் ஸ்ட்ரீட்டில் அவருடைய வீட்டுக்கு வரும்போது தனியாக, மதுரமா இல்லை வெளியே போயிருக்காங்க, தனியாக அவர் ஓய்வாக இருந்த நேரத்தில் நான் போனேன். வாப்பா உட்காரு அப்படின்னாரு. எப்படி இருக்கேன்னு கேட்டார். அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு,
அதனால் இவர்கிட்ட இன்னைக்கு எப்படி சொல்லணும்னு நினச்சிட்டு அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுடைய பொருள் அவருக்கு புரிந்தது. நான் சென்னைக்கு வந்தபோது எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன், நீ இன்னும் எனக்கு ஒரு வேலை கூட வாங்கி கொடுக்கவில்லை என்ற தோரணையில் நான் சொல்லுகிறேன் என்பதை கலைவாணர் புரிந்து கொண்டு வாய்விட்டு சிரித்தார். அவர் எந்திரிச்சு போய் பக்கத்தில் இருந்த டெலிஃபோனில், அப்போ செல்லாம் கிடையாது, டெலிஃபோனில் அவரே ஏதோ ஒரு நம்பரை டயல் பண்ணார். டயல் பண்ணி நான் என்எஸ் பேசுகிறேன் அப்படி தான் சொல்லுவார். என்எஸ் பேசுகிறேன் அண்ணன் இல்லையான்னு கேட்டார். எதிர்முனையிலிருந்து ஒரு அம்மா வந்து இல்லை வெளியே போயிருக்காங்க. சரி வந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். அப்போ நினச்சேன் சரி யாரோ ஒருத்தர்கிட்ட என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சிருக்காரு, நல்ல வேலை அவர் இந்த நேரத்தில் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் சரி உட்கார்ப்பா, அப்புறம் என்ன அப்பா இப்படி இருக்காங்க, ஜெயிலேருந்து எப்போ வருவாங்க, என்ன இது அப்படிலாம் கேட்டுட்ருக்க நேரத்தில் மறுபடியும் அங்கேருந்து தொலைபேசி மணி அடித்தது. என்எஸ்கேயே போய் எடுத்து என்னென்ன இப்போ ஃபோன் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்டார். ஆமாம், இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு நமக்கு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அப்போது நான் வந்து நாம் சந்திப்போம், என்ன எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நான் அங்கே சொல்கிறேன், 4 மணிக்கு நம்ம சந்திப்போம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டார். வச்சுட்டு என்கிட்ட சொன்னார், உன் விஷயமாக தான் பேசினேன், 4 மணிக்கு நாம் ஒருத்தரை பார்க்குறோம், நீ சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு கரெக்டாக மாடிக்கு வந்துடு அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டுட்டு மாடிக்கு வந்துருன்னு அவர் சொன்னதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ நான் உடனே சொன்னேன் சரிப்பா நான் மயிலாப்பூரில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். போய் சாப்பிட்டுட்டு வரையா எங்கே அப்படின்னாரு. மயிலாப்பூரில். என்ன மயிலாப்பூரில் அப்படின்னாரு. மயிலாப்பூரில் தான் ஒரு வீடு எடுத்து நாங்கள் 4 பேர் தங்கி, மயிலாப்பூரில் வீடு எடுத்துருங்கியா, நீ ஏன் வீட்டில் இல்லையா, இந்த வீட்டில் இல்லை அப்படின்னாரு. இல்லை நான் மயிலாப்பூரில் இருக்கிறேன். மயிலாப்பூரில் இருக்கிறியா அப்படின்னு. அதனுடைய தோரணை என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய தந்தையுடைய நண்பராகிய கலைவாணர் நான் சென்னைக்கு வந்து 6 மாதங்களாக வந்த அன்னைக்கு என்னை பார்த்து சரி பார்ப்போன்னு சொன்னதுடைய நோக்கம், நீ இங்கேயே இரு, என் வீட்டில் இரு, இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இரு, இங்கே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், இங்கே இருன்னு அவர் சொன்னதாகவும் நான் அதை நம்பி இந்த வீட்டிலே இருப்பதாகவும் கலைவாணர் எண்ணிக்கொண்டார். ஆனால் உண்மை அதல்ல. நான் வேறு வீடு எடுத்து வீட்டில் இருந்து பணம் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த விஷயத்தை சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். என்னப்பா இது, நீ இங்கே தங்கியிருக்கேன்னு நான் நினச்சேன், நீ டெய்லி வருவியே அப்படின்னா. டெய்லி மயிலாப்பூர்லேருந்து தான் வந்து பார்ப்பேன். அப்படியா, என்னப்பா இது, ரொம்ப சங்கடப்படுறப்பா. என்னப்பா எங்கள் அண்ணன், என் காந்திராம் அண்ணன் என்னை பற்றி என்னன்னு நினச்சிப்பார், நாங்கள் இருக்கும்போது நீ வேறொரு இடத்துல தங்கலாமா அப்படின்னு கேட்டார். இதை விட எனக்கு வேறு என்ன மரியாதையும் மதிப்பும் வேணும். இல்லை நடந்தது நடந்தாச்சு, சரிப்பா இன்றைக்கி உன் வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரி இன்றைக்கி இங்கே சாப்பிடு அப்படின்னாரு. நான் இப்போ அங்கே அடிக்கடி இங்கே சாப்பிடுவேன். கலைவாணர் வீட்டில் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 4 மணி கொட்டும் மழை, பயங்கரமான மழை. ஒரு கரெக்டாக 4 மணிக்கு மாடியிலேருந்து இறங்கி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தார். நான் அங்கே நிற்கிறேன். எல்லோரும் கீழே இருந்து எல்லா ஆஃபீஸில் இருந்து மற்றவங்க எல்லோரும் வந்தாங்க. அவர் ஒரு அங்கே இருந்த காரில் பிளைமவுத் வண்டியில் ஏறினார். பின்னால் ஏறிக்கோன்னு சொன்னார். பயங்கரமான மழை. வண்டியில் ஏறினோடனே எங்கே போகிறாரு, யார்கிட்ட சிபாரிசு பண்ண போகிறாரு, எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுதுங்கிற எண்ணங்கள் எனக்கு கிடையாது, தெரியாது, நான் அதை கேட்கவும் இல்லை. வண்டியில் ஏறி போனோம். வண்டி திருப்பிச்சது. வெங்கட்ராமியர் திரு டி நகரில். டிரைவர்கிட்ட செட்டியார் கம்பெனிக்கு போப்பா அப்படின்னு சொன்னார். வண்டி ராஜகுமாரி தியேட்டரை தாண்டி பாண்டி பிசார் வழியாக போய் சிவா விஷ்ணு கோயில் பக்கத்தில் உமா பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த சினிமா கம்பெனிக்குள்ளே போச்சு. பயங்கர மழை. வண்டி போய் போர்ட்டிகோவில் நின்ன உடனே பெரிய பெரிய ஆட்கள் எல்லோரும் ஓடி வந்து ஏகப்பட்ட கொடைகளோடு வந்து கலைவாணரை வரவேற்றாங்க. பின்னால் என்னையும் நானும் போகிறேன். 2 பேரையும் நாங்கள் உள்ளே போனோம். அப்போ தான் கலைவாணருடைய மரியாதை என்ன, சினிமா உலகில் அல்லது ஒரு கம்பெனியில் அவருக்குள்ள மரியாதைகள் என்ன அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. உள்ளே போனோம். போகும்போது ஜி ராமநாதன் அப்படிங்கிற பெரிய மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. சீர்காழி கோவிந்தராஜன் அங்கே இருக்கார். பாட்டு எழுதக்கூடிய 1-2 பேர் அங்கே இருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரா பாடவங்க இருக்காங்க. நாங்களும் போய் உட்கார்ந்தோம். அங்கே கதர் சட்டையும் ஃபுல் கை கதர் சட்டையும் கதர் வேட்டியும் அணிந்த ஒருவர் அங்கே உட்கார்ந்திருந்தார். அவர் தான் இயக்குனர் பா நீலகண்டன் என்று பின்னால் தெரிந்து கொண்டேன். கலைவாணர் அங்கே இருந்த உடனே சக்கரவர்த்தி திருமொழி என்ற படத்தில் கலைவாணரும் எம்ஜிஆரும் டேப் அடிச்சுட்டு பாடக்கூடிய ஒரு பாட்டு, அது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டுடைய கம்போசிங், அந்த பாட்டு எழுதி அதை டியூன் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. நானும் அங்கே உட்காந்து
முதலில் எனது வாழ்க்கையில் சினிமாவில் நான் பார்த்த முதல் ஒரு சம்பவம் இந்த மியூசிக் கம்போசிங். இதில் கலைவாணர் இருந்தார். அவருடைய திறமையும் அவருடைய நாவன்மையும் நமக்கு தெரிஞ்சுது. பாட்டு எழுதி முடிஞ்சுது. உடனே வேலை முடிஞ்ச உடனே நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் எந்திரிச்சார். நீலகண்டர் சாரை அண்ணே வாங்க அப்படின்னாரு. 2 பேரும் மிகவும் நெருங்கியவர்கள். வாங்கன்னு சொன்னார். இவங்க வந்து நீலகண்டர் சார்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினார். இவன் பேர் மோகன், இவங்க அப்பா வந்து சோவன்சோ, காங்கிரஸ்காரர், பெரிய தேசியவாதி, சீர்திருத்தவாதி. இவன் நல்லா படித்தவன். இவனை உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு உதவியாளனாக சேர்த்து விடுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் அவனை உதவியாளராக வச்சுக்கணும், இவனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நீலகண்டன் அவர்களிடம் கலைவாணர் அவர்கள் நேரடியாக என்னை சிபாரிசு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கலைவாணர் சிபாரிசு கேட்கணுமா? கலைவாணர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற உடனே முதலில் நான் வேலை செய்ய போகும் எனது குருநாதர் பா நீலகண்டன் அவர்கள் என்னிடம் கேட்ட ஒரு முதல் கேள்வி, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னாரு. மோகன் அப்படின்னு சொன்னேன். எது வரைக்கும் படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். நான் பதில் சொல்கிறதுக்கு வாய் எடுக்கும் முன்னாடி கலைவாணர் பதில் சொல்கிறாரு, நம்ம 2 பேரையும் விட அதிகமாக படிச்சிருக்கானே அப்படின்னு சொன்னார். கலைவாணருடைய நகைச்சுவை. அண்ணே நம்ம 2 பேரையும் விட அவன் நல்லா படிச்சிருக்கானே, அதிகமாக படிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னார். எனக்கே அது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருந்தது. நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னாரு. அந்த கம்பெனியுடைய உரிமையாளர் ராமநாதன் செட்டியார் வந்தார். அவர் மிகப்பெரிய மரியாதையோடு கலைவாணருடைய சிபாரிசு. நான் வந்து சினிமாவே தெரியாத ஒரு அப்ரண்டிஸு. சினிமா உலகத்தில் ஒரு அப்ரண்டிஸுக்கு என்ன மரியாதை உண்டுங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு கிடைத்த மரியாதை மிகப்பெரிய மரியாதை. காரணம், என்னை அறிமுகப்படுத்தியது கலைவாணர் NS கிருஷ்ணன். அங்கே நீலகண்ட சார்கிட்ட முதல் அசிஸ்டண்ட்டாக M லட்சுமணன் என்ற ஒரு மிகப்பெரிய திறமைசாலி ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவர்கிட்டையும் கலைவாணர் என்ன கூப்பிட்டு, இவர் தான் மோகன், என் பையன், நீ பார்த்துக்க லட்சுமணா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், பெரிய ஆட்கள் டைரக்டரு, ப்ரொடியூசர் இவங்களெல்லாம் ஒத்துப்பாங்க, செம்ம வேலை செய்வாங்க. ஆனால் ஃபீல்டு ஒர்க்கு இருக்கிறது யார்? அந்த லட்சுமணன் மாதிரி ஆட்கள். அதனால லட்சுமணன்ட்டு என்னை கூப்பிட்டு, இது உன் தம்பி, நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. அந்த லட்சுமணன் கடைசி வரை நான் ஒரு டைரக்டர் ஆகிற வரைக்கும் என்னை தன்னுடைய ஒரு சொந்த தம்பியாக நினச்சி எனக்கு எல்லா உதவிகளும் செய்து கொடுத்தார். நான் ஒரு புதிய அப்ரண்டிஸாக இல்லாமல் ஒரு ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு டெக்னீஷியனாக நடத்தப்பட்டேன் அந்த யூனிட்டில். எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. அப்ரண்டிஸுக்கு யாரும் காரெலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு கார் வரும். ஏன்னா கலைவாணருடைய சிபாரிசு. ஆக இந்த சினிமா உலகில் எனக்கு கிடைச்ச மரியாதையும் எனக்கு கிடைத்த ஒரு மதிப்பும் செல்வாக்கும் கலைவாணர் எனக்கு போட்ட பிச்சை. கலைவாணர் என்னை சேர்த்து விட்ட இடம் ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் ஒருவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. நாங்கள் பழகினதுக்கு அப்புறம் எனக்கு அவர் குருநாதர் அல்ல, என்னுடைய ஒரு தந்தை. நான் அவருக்கு உதவியாளன் அல்ல, நான் அவருடைய மூத்த மகன். இப்படித்தான் நடந்தோம். 18 படங்கள் அவரோட வேலை செஞ்சேன். சக்கரவர்த்தி திருமகள் அந்த படத்தில் எம்ஜிஆர், அஞ்சலி தேவி, NS கிருஷ்ணன், மதுரம்மா, வீரப்பா, தங்கவேலு, முத்துலட்சுமி போன்ற பெரிய நடிகர்கள் நடித்த ஒரு உன்னதமான படம், மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த படம் நடக்கும்போதே ALS ப்ரொடக்ஷனில் அம்பிகாபதி, சிவாஜி கணேசன், பானுமதி, NSK மதுரை நடித்த அம்பிகாபதி படம். ஆக நான் அப்ரண்டிஸாக வந்த 6 மாதம் அல்லது ஒரு ஆண்டுக்கு உள்ள எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படமும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படத்திலையும் வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரே டைரக்டர்னால நான் படிப்படியாக என்னை தட்டி கொடுத்து வளர்ப்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள். அதனால் நான் சீக்கிரமாக எனக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வேலைகளை கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தோம். இந்த நேரத்தில் ALS ப்ரொடக்ஷன்ஸு அம்பிகாபதி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சொந்த தயாரிப்பாக
அரசு பிக்சர்ஸு, தேடி வந்த செல்வம், ஆட வந்த தெய்வம் இந்த படங்களை எடுத்தோம். அந்த நேரத்தில் திருடாதே அப்படிங்கிற ஒரு படம் ஆரம்பித்தோம். திருடாதே படத்தில் எம்ஜிஆர், அந்த படத்தில் தான் சரோஜா தேவியை முதல்ல கதாநாயகியாக அறிமுகப்படுத்திய படம் திருடாதேங்கிற படம். அதாவது எம்ஜிஆர் வெறும் சோஷியல் படத்தில் நடிக்காமல் ஹிஸ்டாரிக்கல் படத்தில் நடித்து கொடிகட்டி பரத்திய நேரத்தில் முதலில் ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்னால் முதல்ல அவர் அது சமூக படத்தில் சோஷியல் பிக்சரில் நடித்தது திருடாதே. அந்த திருடாதே படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் பெரிய கேள்விக்குறி இருந்தது. என்ன காரணம்னா, அந்த நேரத்தில் சிவாஜி அவர்கள் நடித்த படங்கள் சக்கப்போடு போட்டு தமிழகத்திலே பெரிய சரித்திரத்தை மாற்றி கொடுத்த நேரம். இவர் சோஷியல் படம் பண்ணுறாரே, வெற்றி பெறுமா அப்படின்னு இருந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன், எனது குருநாதர் நீலகண்டன் அவர்களுடைய உழைப்பும் அவரும் எம்ஜிஆரும் சேர்ந்து செய்த ஒரு திட்டமிட்ட வேலைகளும் அந்த படத்தை எங்கோ கொண்டு போய் நிறுத்தியது. எம்ஜிஆருக்கு அதுக்கு பின்னால் சமூக படங்கள் குவிந்தது. அந்த படத்தின் மூலம் சரோஜா தேவி அப்படிங்கிறது மிகப்பெரிய நடிகையை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் எங்களுக்கு பெரிய பெருமை. அது அடுத்தது நல்லவன் வாழ்வான், என்னுடைய குருநாதருடைய சொந்த படம், அரசு பிக்சர்ஸுடைய தயாரிப்பு. அண்ணாதுரை அறிஞர் அண்ணா அவர்களும் நீலகண்டன் அவர்களும் மிகப்பெரிய நெருக்கமான நண்பர்கள். ஓரிரவு என்ற ஏவிஎம் படத்தில்தான் எனது குருநாதர் அவர்கள் முதல் இயக்கிய படம். நாம் இருவர், வாழ்க்கை, இந்த படங்களெல்லாம் திரைக்கதை வசனம் எழுதிய அவர்கள் முதலில் இயக்கிய படம் அண்ணா அவர்களின் ஓரிரவு. ஏவிஎம் செட்டியாருக்கு தான் அவருக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது. அன்று முதல் அண்ணா அவர்களும் என்னுடைய குருநாதர் நீலகண்டன் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். அந்த முறையில் அண்ணா அவர்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு அடிக்கடி வருவார், பேசிகிட்டு இருப்பார். அப்போ பேசும்போது அண்ணா சொன்னாங்க, நீலகண்டன் சார் சொன்னார், அண்ணா எனக்கு ஒரு கதை எழுதி கொடுங்க, படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுவோம். ராமச்சந்திரன் பண்ணுறது, அதாவது எம்ஜிஆர் அவர்களை ராமச்சந்திரன் தான் அண்ணா சொல்லுவார். ராமச்சந்திரன் நடிக்க சொல்லுங்கள், நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தரேன் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே நீலகண்ட சாரும் எம்ஜிஆர் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். சக்கரவர்த்தி திருமகள், திருடாதே போன்ற வெற்றி படங்களை இயக்கிய ஒரு டீம். உடனே நாங்கள் கேட்ட உடனே எம்ஜிஆர் உடனடியாக நான் பண்ணித்தரேன், அண்ணாட்ட கதை வாங்குங்கன்னு சொன்னார். ஒரு கதை சுமைதாங்கின்னு எம்ஜிஆருடைய நாடகம், எம்ஜிஆர் நாடக சபையுடைய நாடகம், அந்த நாடகத்தை விலைக்கு வாங்கி அண்ணா அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தை நடித்தாங்க. அரசு பிக்சர்ஸுடைய நல்லவன் வாழ்வான் அந்த படம் நடந்துட்டு இருந்தது. ஆக எம்ஜிஆர் படம் இதுவரைக்கும் 2 படம் பண்ணிட்டேன். சக்கரவர்த்தி திருமகள், திருடாதே, அம்பிகாபதி, சிவாஜி கணேசன் அவர்களுடைய அம்பிகாபதி, எஸ்எஸ்ஆர் நடித்த தேடி வந்த செல்வம், டிஆர் மகாலிங்கம் நடித்த ஆட வந்த தெய்வம். இப்படி எல்லா நடிகர்களோடும் நெருங்கி பழகுவதற்கும் என்னை நானே வளர்த்து கொள்வதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சு, நான் ஒரு இயக்குனருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எல்லா திறமையும் வாய்ந்த ஒரு அசோசியேட் டைரக்டராக வளர்ந்தேன். இந்த நேரத்தில் நல்லவன் வாழ்வான் ஆரம்பம். அண்ணா அவர்களிடம் இந்த திரைக்கதை வசனத்தை எழுதி வாங்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் அரசியல் ரீதியாக ரொம்ப தொல்லை, ரொம்ப வேலை அதிகமாக இருந்த நேரத்தில் எப்படியாவது இதை எழுதி வாங்கணுங்கிறதுக்காக என்ன அந்த வேலையை ஒப்படைச்சு அண்ணாவை கூடவே என்னை உட்கார வச்சுட்டாங்க. அவர் எங்கே கஞ்சிபுரம் போனாலும் நான் போவேன், எங்கள் காரில் தான் போவோம். அவர் வீட்டுக்கு வந்தாலும் நான் வருவேன், படம் பார்த்தாலும் நான் எங்கே ஆனாலும் சரி அவருக்கு நிழலாக நான் தொடர்ந்து இந்த படத்தை நல்லவன் வாழ்வான் என்ற கதையை, திரைக்கதை வசனத்தை எழுதி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 1. 2வது, அந்த படத்தில் நல்லவன் வாழ்வான்ங்கிற படத்தில் எல்லா பாட்டும் முடிஞ்சுது, எல்லா படமெல்லாம் முடிகிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களும் கதாநாயகி ராஜசுலோச்சனா அவர்களும் பாடி ஆடக்கூடிய ஒரு கனவு காட்சி, அதுக்கு பாட்டு எழுதலை, அது மட்டும் பாக்கியாக இருந்தது. அப்போ கவிஞர் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் கொஞ்சம் மன வருத்தத்தில் 2 பேரும் அவருடைய படத்தில் இவர் எழுதுறதில்லை, இவர் படத்தில் அவர் பாட்டு எழுதுறதில்லை, அந்த மாதிரி இருந்த ஒரு நேரம். ஆக இந்த கனவு காட்சி ரொம்ப அற்புதமாக வரணும்னு எம்ஜிஆர் ஆசைப்படுறாரு, நீலகண்ட சாரும் ஆசைப்படுறாங்க.
பல ஆட்கள்கிட்ட நாங்கள் எழுதிலாம் வச்சுட்டோம். டிஆர் பாப்பா மியூசிக்கு பல ஆட்கள் எழுதுனாங்க, சரியாக வரல. இந்த நேரத்தில் எனக்கு ஆசானாக இருந்த மா லட்சுமணன் அவர்கள் டைரக்டர் ஆகிட்டார். அவர் ஒரு நாள் எங்கிட்ட அங்கே அரசு பிச்சர் வந்த பிறகு, ஏப்பா அந்த பாட்டு எடுத்தாச்சான்னு கேட்டார். இல்லைண்ணே எடுக்கலை அப்படின்னு சொன்னேன். டேய், ஒரு பையன் இருக்கிறான், வாலின்னு அவன் பேர், உஸ்மான் ரோட்டில் இந்த கிளப் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த வாலி அவன் கூட ஒரு பையன் லீனாக இருக்கிறான் பார்த்துக்கோ, நாகேஷ், அவன் ஸ்ரீகாந்த்னு ஒரு பையன், எல்லாரும் நடிக்கணும்னு ஆசையோடு அங்கே இருக்கிறானுங்க. அந்த வாலி நல்ல பாட்டு எழுதுகிறான், நான் அவனுங்க அனுப்புகிறேன், நீ ஏதாவது முடிஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மா லட்சுமணன் அவர்கள் என்னிடம் நேரடியாக சொன்னார். நான் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். மறுநாள் காலையில் எதிர்பாராத விதமாக கவிஞர் வாலி, அன்று கவிஞர் வாலிகளில் வெறும் வாலி, அரசு பிச்சர்ஸில் சென்னை டி நகரில் வித்யோதயா காலனியில் இருந்த அரசு பிச்சர்ஸ் அலுவலகத்தில் சுமார் 8-9 மணிக்கு காலையில் என்னை வந்து பார்த்தார். நான் தான் வாலி, லக்ஷ்மணன் சார் என்னை அனுப்பிச்சார் அப்படின்னாரு. நான் தான் மோகன், வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு கேட்டேன், பேசினேன். அவருடைய என்ன வாலிங்கிறது என்ன பேர், இப்போ வாலிங்கிற பேர் வந்து பாப்புலர், அப்போ வாலிங்கிறது ராமாயணத்துக்குள்ள வாலி தான் நமக்கு தெரியும், என்ன வாலின்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என்னுடைய பேர் வந்து ரங்கராஜன், என் சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் எழுதும்போது அங்கே ரங்கராஜன் இன்னொருத்தர் இருக்கார், அவர் இப்போ பாப்புலர் மேன். அப்போ நான் வந்து ரங்கராஜன் சொன்னால் எடுபடாதுன்னு சொல்லிட்டு பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து நானாக வாலின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ஆள் ஹீரோ மாதிரி நல்லா இருப்பார், ரொம்ப நல்ல நண்பர். அவர் நடந்துக்கிட்ட முறையும் பேசின முறையும் என்கிட்ட வந்து தனக்கு சந்தர்ப்பம் வேணும்னு கேட்ட முறையும் மிக மெச்சத்தகுந்த வழியாக இருந்தது. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது. வாலி, நிச்சயமாக இந்த படத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் நான் தரேன், வரட்டும், டைரக்டர் வரட்டும், நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேன். சில நொடிகளில் நீலகண்டன் அவர்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். அப்போ யாருப்பா இது அப்படின்னு கேட்டார். வாலின்னு பேர், நம்ம லக்ஷ்மணன் அனுப்பிச்சார். அப்படியா, என்ன பண்ணுறப்பா அப்படின்னாரு. இப்படி பாட்டுக்காக வந்துடுறேன். சரி, நாளைக்கு காலையில் வா, நான் பார்ப்போம், மோகன் ஏதாவது வந்து இன்னும் பண்ண முடிஞ்சா பண்ணுவோப்பா, வாலி காலையில் வா அப்படின்ட்டார். அவர் வாலி போயிட்டார். அப்புறம் நாங்கள் அன்றைக்கி படப்பிடிப்பு மற்ற வேலைகள் இருந்தது, நாங்கள் போயிட்டோம். அப்போ கேட்டார், எப்பா இந்த பையன் வந்திருக்கான வாலின்னு, அவன் எழுதின பாட்டு ஏதாவது நீ பார்த்தியா அப்படின்னாரு. நான் ஒன்றும் பார்க்கல. சரி, நாளைக்கு பாரு, ஏதாவது தேர்ச்சின்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். மறுநாள் காலையில் வாலியும் அவரோடு நாகேஷும் வந்தார். நாகேஷுங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஒரு ஒல்லியாக ஒரு பையன் கூட வரார். 2 பேரும் வந்தாங்க. வாலி வாங்க அப்படின்னு சொன்னோம். அங்கே காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டோம். கூட வந்து யாருன்னா நாகேஷ், இவன் பேர் நாகேஷ். அது என்ன நாகேஷ்னு பேர் வச்சுருக்கு உடனே, அவன் வச்சுருக்கான் ஒரு பேர் நாகேஷ்னு. அவன் நடிக்கிறான், நல்ல அந்த ஐயர் வேஷம்லாம் நல்லா போடுவான், நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னாரு. நீலகண்டன் சார் வந்தார். வந்த உடனே ரூமுக்கு கூட்டிகிட்டு போன உடனே முதல்ல நாகேஷை நீ யாருன்னு கேட்டார். நான் நடிகன்னார். இப்போ பாட்டு எழுதத்தான் எங்களுக்கு ஆள் தேவை, நடிகை தேவை கூட நான் கூப்பிட்றேன், நீ வெளியே உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வாலியை மட்டும் உள்ளே கூப்பிட்டு எல்லாம் கேட்டார். என்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பையன்கிட்ட நீ வந்து சிச்சுவேஷன் சொல்லு அப்படின்னு சொன்னார். வாலியும் நானும் என்னுடைய ரூமுக்கு வந்தோம். வாலியை உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி எந்த மாதிரி சூழ்நிலை, யார் ஹீரோன்னு கேட்டார். எம்ஜிஆர்னு சொன்னேன். எம்ஜிஆர் படத்தில் எனக்கு எப்படி சார் பாட்டு எழுத கொடுப்பாங்க, ஒரு புதுசு எம்ஜிஆர் படத்தில் எப்படி சார் சந்தர்ப்பம் கிடைக்கும்னாரு. கிடைக்கும், பாட்டு நல்லா இருந்தால் நான் வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த படத்தினுடைய காட்சி அமைப்பையும் பாட்டு எப்படி வரணுங்கிறதையும் சொல்லி அவரை தேற்றி, நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய், நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். தொடர்ந்து பல நாட்கள் வாலி அவர்கள் பல கவிதைகளோடு, பல பல்லவிகள், 1-2 அல்ல, தினசரி 4-5 பல்லவியோடு வருவார். ஆனால் ஒன்று கூட எங்கள் சிச்சுவேஷனுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குருநாதருக்கும் பிடிக்கல. கடைசியில் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள், சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அப்படின்னு ஒரு பல்லவியோட வாலி வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து என் குருநாதர்கிட்ட சொன்னேன். அவரும் கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, டிஆர் பாப்பா வரட்டும் அப்படின்னு சொன்னார். டிஆர் பாப்பா வந்தார், பார்த்து போட்டோம். அவருக்கும் பிடிச்சது. தொடர்ந்து எழுத சொன்னோம். அவர் வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்கிற மாதிரி சில வார்த்தைகள், சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள்,
உதயசூரியன் எதிரில் இருக்கும்போது உள்ள தாமரை மலராதோ, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருண்ட பொழுதும் புலராதோ, எப்படி 1-2 வார்த்தைகள் அந்த நேரத்துக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை போட்டு வாலி ஒரு பாட்டை எழுதி கொடுத்தார். நாங்கள் அதை டிஆர் பாப்பான்னு அதை அது டியூன் பண்ணார். பாப்பாவே அதை மைக்கில் பாட சொல்லி அது டேப் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு முடித்த உடனே திருப்பி போட்டு காட்டோம். நல்லாவே இருந்தது. அந்த வாசகங்கள் நல்ல வார்த்தைகள் நல்லா இருக்குது. நிச்சயமாக இவன் ஒரு நல்ல பெரிய கவிஞராக வருவான் அப்படின்னு, வாலியை நிச்சயமாக வருவி அப்படின்னு சொன்னோம். அப்போ சொன்னார் குருநாதர் என்ன சொன்னார்னா, வாலி பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் நீ ஒரு பிராமின் ஐயங்கார். இந்த படம் எழுதுறது அண்ணாதுரை, இந்த படத்தை நடிக்கிறது எம்ஜிஆர். இந்த 2 பேரையும் இந்த பாட்டு ஓகே அப்படின்னு சொன்னாலும் நீ ஒரு பிராமின் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லி அவங்க ஓகே பண்ணால் தான் இந்த பாட்டை நான் எடுப்பேன். அது ஓகே வாங்க வேண்டிய பொறுப்பு மோகனை சேர்ந்தது. நீயாச்சு வாலியாச்சு போப்பான்னு சொல்லிட்டார். வாலிக்கு இது ஒரு பெரிய செக்கு. என்னடா எம்ஜிஆர்கிட்ட போய் நான் ஐயங்கார்னு சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா? புதுசு இந்த பையன். இல்லை வாலி, நான் சொல்கிறேன். ஏன்னா எம்ஜிஆருக்கும் எனக்கும் இருந்த நெருக்கம், எம்ஜிஆர் எனக்கு கொடுத்த மனமாற எனக்கு கொடுத்த மரியாதைகள், ஒருத்தருக்கு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிச்சயமாக அவரை ஒத்துக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கார் எம்ஜிஆர். நான் போனேன் வாலியை கூட்டிகிட்டு. வாலியை காரில் உட்கார வச்சுட்டு டேப் ரெக்கார்டரை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். வந்தார். என்ன மோகன் என்ன விஷயம் அப்படின்னாரு. அந்த பாட்டு கிடச்சிதா? அந்த பாட்டே ஒரு பெரிய விஷயம், கிடச்சிது, நல்ல பாட்டு கிடச்சிருக்குனே அப்படின்னா. கேட்பமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவர் ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிட்டு டேப் ரெக்கார்டரை நான் ஆன் பண்ணி போட்டேன். லைனை கையில் கொடுத்தேன், அந்த பாட்டு வரியை கையில் கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு பாட்டை கேட்டார். இன்னொரு தரம் போடு அப்படின்னாரு. திரும்பவும் போட்டோம். பார்த்தாரு, குடிச்சார். குட், நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி உடனடியாக நம்ம படத்தை எடுத்துருவோம், படம் முடிச்சிருவோம். ஏன்னா இந்த ஒரு பாட்டுக்காக படத்துடைய சென்சார் நிற்கிது, அதனால் உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அண்ணே ஒரு சின்ன விஷயம், ஆமாம் இந்த பாட்டு எழுதுனது யார் அப்படின்னு அவரே கேட்டார். புதுசாக ஒரு பையன், திருச்சியிலேருந்து ஒரு புது பையன். அப்படியா, புது பையனா, பரவாயில்லையே, வந்திருக்கானா? ஆமாம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். நான் நேராக போய் காரில் போய் வாலி நடுங்கியபடி எம்ஜிஆர் நம்ம பாட்டை பற்றி என்ன சொல்ல போகிறாரோ, பாட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளை பற்றி என்ன சொல்ல போகிறாரோ, புதுசில்லா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நான் வாலியை கூட்டிகிட்டு வந்தேன். வாலி நின்னார், கும்பிட்டார். பேர் என்ன தம்பி அப்படின்னாரு. வாலின்னாரு. அது என்ன வாலி அப்படின்னாரு. அன்னையும் புனை பெயர். அப்படியா தம்பி, பாட்டு கேட்டேன், பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குது, நீ நிச்சயமாக நல்லா வருவேன். 2வது நீலகண்டன் வருவது இப்போ கைராசி உள்ள ஒரு டைரக்டரு, வார்த்தைகள் தெரிஞ்சவர், தமிழ் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் கையில் நீ முதல் பாட்டு எழுதியிருக்க, நீ நிச்சயமாக நல்லா வருவே அப்படின்னு சொன்னார். உடனே இவர் காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கினார். சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் இன்னும் சொல்லலை. என்ன, வாலி பிராமின் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும், சொல்லணும், அவர்கிட்ட ஓகே வாங்கணும். அதுக்காக அண்ணே இன்னும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னேன். என்ன விஷயம் அப்படின்னாரு. வாலி அவருடைய இயற்பெயர் ரெங்கராஜன். அப்படியா, ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு ஐயங்கார் அப்படின்னேன். உடனே அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ஐயர்களுக்கும் பிராமின்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு தெரியுமா? நாங்கள் என்ன நினச்சோமோ அது ரிவர்ஸ், அதுதான் வாலியுடைய நேரம் அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எழுதி முடிக்கப்படாத ஒரு பாட்டு எழுதி முடித்து அது டைரக்டர் ஓகே பண்ணி, மியூசிக் டைரக்டர் ஓகே பண்ணி ஹீரோ கதாநாயகன் எம்ஜிஆரும் ஓகே பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் பாட்டு எழுதின பையனும் நல்ல பையன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஆனால் இவன் பிராமின் அப்படின்னு நான் சொன்ன உடனே இவருடைய ரியாக்ஷன் என்ன, பிராமினா, சரி மோகன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாருன்னு நான் நினைக்கவும், வாலி அதை நினச்சி நடுங்கிட்டு இருக்கவும், எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, பிராமணர்களுக்கும் எனக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு தெரியுமா மோகன் அப்படின்னு கேட்டார்.
அப்பா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி எப்படி ஐஸ் கட்டியை தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருந்தது. எப்படின்னு, என்னுடைய டாக்டர் பிராமின், NC ராகவாச்சாரி என்னுடைய வக்கீல் பிராமின், என்னுடைய ஆடிட்டர் ராமசாமி பிராமின், எனக்கு எனக்கு முதல்ல வீடு வாங்கி கொடுத்த VP ராமன் அட்வொகேட் பிராமின் அப்படின்னு வரிசையாக சொல்லி 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 வந்து கடைசியில் என்னுடைய மனைவி VN ஜானகியும் பிராமின். ஆக பிராமின்களுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் நான் பிராமினுக்கு இன்னும் விரோதின்னு நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா வாலி. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவன் அப்படின்னு வச்சுங்க, ஏன்னா என் ஒய்ஃபு பிராமின் அப்படின்னாரு. வாலிக்கு அப்போ தான் உயிர் வந்தது. உயிர் இல்லை, அது வரைக்கும் உயிர் இல்லாத ஒரு பணமாக இருந்த வாலிக்கு உயிர் வந்தது. கண்ணில் கண்ணீர் பொழிஞ்சுது. அப்படியே மறுபடியும் காலில் விழுந்து ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னார். அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்கிட்ட சொல்லாத, அந்த நன்றி வந்து நீலகண்டனுக்கும் மோகனுக்கும் உரித்தது. மோகன் உன்னை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட சொன்னதுனால அவருக்கு கொடுத்தாரு. அந்த பெரிய மனுஷன், தமிழ் தெரிஞ்ச பெரிய மனுஷன், அந்த பாட்டை ஓகே பண்ணார். ஆனால் நன்றி நீலகண்டனுக்கும் அவருடைய உதவியாளன் மோகனுக்கு தான் உரித்து. சாகிற வரைக்கும் நீ மறக்காத போ அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சியோடு வந்து வாலி என்னை கட்டி பிடிச்சி, அப்பா பெரிய காரியம். நாங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியோடு இந்த ரிசல்ட்டு, பிராமின் ரிசல்ட்டு என்ன ஆகும்னு கேட்குறதுக்காக எங்கள் குருநாதர் ஆஃபீஸில் இருக்கார். நாங்கள் ஓடோடி வந்தோம். என்னப்பா ஆச்சு, காயா பழமான்னாரு. பழம் மிகச் சுவையான பழம், கேளுங்க விஷயத்தைன்னு சொன்னோம். ரொம்ப திருப்திப்பட்டார். அதோட வாலி தப்பிச்சார்னு நினச்சோம். ஆனால் அதோட இன்னொரு நிபந்தனையை வச்சார் என்னுடைய குருநாதர். அப்பா, அண்ணாட்ட இந்த பாட்டை கொடுத்து பாட்டை காட்டி அவர்கிட்ட ஓகே வாங்கி, இது வந்து பிராமின் ரெங்கராஜன் எழுதின பாட்டுங்கிறத அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது ஓம் பொறுப்புப்பா அப்படின்னு மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போட்டார். வாலி என்ன பார்க்குற, நான் வாலியை பார்க்க. ஆக நாங்கள் 2 பேரும் போகலாம். அவனி ரோடு அவர் வீடு, ஆனால் கஞ்சிபுரத்தெல்லாம் இருந்தார். வாலியை கூட்டிகிட்டு போய் அண்ணாட்ட அறிமுகப்படுத்தி, அவர் பிராமினா ஐயங்காரா முதலியாரா ஒன்றும் கேட்கல, பாட்டை கேட்டார். அருமை அருமை, நல்லா இருக்கு மோகன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, டியூன் கூட நல்லா இருக்கு, எடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டார். திருப்பி நான் இறங்கி வந்த உடனே என்கிட்ட கொடுத்த நிபந்தனை என்ன, அண்ணா காதில் இவர் பிராமின்கிறது போட்டே ஆகணும். நான் போடாமல் போனால் தப்பாக போய்டும். திருப்பி போனேன். என்னன்னாரு, ஒன்றும் இல்லை, இவருடைய பேர் வந்து வாலி இல்லை ரெங்கராஜன்கிறது பேர். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஐயங்கார் குடும்பம். அடட, ஐயங்கார் பையன் இவ்வளோ அழகாக பாட்டு எழுதுறியே, வெரி குட்ப்பா, வாழ்க வாழ்க அப்படின்னாரு. வந்துட்டோம். அப்படி இந்த போட்டிகளில், அதாவது இங்கெல்லாம் ஜெயிச்சார் வாலி. ஜெயிச்சு வந்த உடனே ரெக்கார்டிங், சீர்காழி கோவிந்தராஜனும் சுசீலாவும் ரெக்கார்டிங். வாழ்க்கையில் அவர் எழுதுகிற 2வது பாட்டு, பெரிய கதாநாயகன், பெரிய கம்பெனி, அண்ணா எழுதுகிறாரு, அதனுடைய ரெக்கார்டிங். கோவிந்தராஜனும் சுசீலாவும் பாடுறாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கோவிந்தராஜன் சீர்காழி அண்ணா வந்து பாட்டெல்லாம் ரிஹர்சல் பார்த்தாரு. சுசீலா வந்தாங்க. வந்த உடனே பல படங்களில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னை கூப்பிட்டு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னாங்க. இந்த அம்மா கிட்டே போனேன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு தொண்டை சரியாக இல்லை, நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை, வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் தகராறு இருக்குது. நான் நம்ம கம்பெனி, நான் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி வரலன்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்க தான் வந்தேன். பாட்டு இன்னைக்கு ரெக்கார்டிங் இல்லாமல் இன்னொரு நாள் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், தொண்டை சரியாக இல்லை அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஏன்னா என்னுடைய நண்பன் வாலியுடைய பாட்டு முதல்ல ரெக்கார்டிங் வந்திருக்கோம். வந்த இடத்துல சுசீலா வந்து எனக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு போனால் இவன் அபசகணும்னு நினச்சி இந்த நண்பன் வருத்தப்படுவாரோ அப்படிங்கிற ஃபீலிங். நீலண்ண சார் என்னன்னு கேட்டார். நான் உடனே அங்கே போய் சொன்னேன் அப்படின்னு. அப்படியா சுசீலா, அப்படியா, நான் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டார். இன்னொரு நாள் இந்த பாட்டை ரெக்கார்டிங் வச்சுக்கலான்னு சொன்ன உடனே அந்த பலூன்லேருந்து காற்று போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி வாலி சுருன்னு உட்காந்துட்டார். இன்றைக்கி ரெக்கார்டிங் நடக்கும், நம்ம பாட்டை காதால் கேட்கலான்னு வந்தோம், சுசீலா இப்படி ஆச்சு. என்கிட்ட வந்து சார்னார், ஒன்றும் இல்லை, 2-3 நாளில் ரெக்கார்டிங் நடக்கும் வாலி, இதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன அபசகுனு சொல்லுவாங்களோ அப்படின்னாரு. யாரும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தானே சொல்லணும், சொல்ல மாட்டாங்க அப்படின்னோம். அதே மாதிரி ஒரு 4-5 நாள் போய் ரெக்கார்டிங் நடந்துது. பாட்டு நல்லாவே வந்தது. நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே.
வாலிக்கு ஏற்பட்ட சோதனை அதோடு நிற்கலை. நியூட்டவுன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங், எம்ஜிஆர் ராச சுலோச்சனா, பெரிய செட்டு, வாட்டர் ஃபால் செட்டு போட்டிருக்கோம், ஃபுல் ஃப்ளோரில் செட்டு. வாலியும் அந்த பாட்டை அதை ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆர் மேக்கப் போட்டுட்ருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர், PS கோபாலகிருஷ்ணன் இருந்தார். அவரும் எல்லாம் செட்டிங்லாம் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஷார்ட்டை சொல்லிவிட்டு துரைங்கிற கேமராமேன் லைட் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் வெளியே உட்காந்துருக்கும்போது உள்ள ஒரு பயங்கரமான இடி சத்தம். நாங்கள் போட்ட அந்த வாட்டர் டேங்க் உடஞ்சி தண்ணி வெளியே ஆறாக ஓடி வருது. கேமரா லைட்டு சாமான்கள் எல்லாம் எடுத்துகிட்டு லைட் மேன் அவங்கெல்லாம் ஓடி வெளியே வராங்க. என்ன காரணம்னா, ஷூட்டிங்காக போடப்பட்ட செட்டு, வாட்டர் ஃபால் செட்டில் அந்த அஸ்திவாரம் இல்லாததுனால அந்த டேங்க்கு உடச்சி தண்ணியெலாம் போய் செட்டு அப்படியே கீழே விழுந்து போச்சு. அன்னைக்கு ஷூட்டிங், எம்ஜிஆர் ராசலோச்சனா ஷூட்டிங் முடித்து இந்த படத்தை உடனடியாக சென்சார் பண்ணிடலான்னு நினச்சிட்டு நாங்கள்லாம் காத்துட்ருக்கிற நேரத்தில் வாலி தன்னுடைய படத்துக்கு பாடலுக்கு எம்ஜிஆர் வாயேசுக்கு போகிறாரே அப்படின்ற மகிழ்ச்சியில் இருந்த நேரத்தில் அவருடைய கனவு தூளாய் போச்சுது. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னார். ஆனால் ஒரே நாளில் அந்த செட்டை போட்டு திரும்ப அதே பாட்டை எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தில் இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு கேட்டு வாலிக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு வரவேற்பும் கொடுத்தது எங்களுடைய நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற பாட்டு. அந்த வாலி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவர்கிட்ட எந்த உதவிக்கும் போனதே கிடையாது. என்னுடைய வீட்டு விசேஷங்களுக்கு அழைப்பு கொடுக்கறத தவிர எந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் போனதே இல்லை. அவர்கிட்ட இதை பற்றி பேசுனதும் கிடையாது. ஆனால் நான் ஒர்க் பண்ணுற படத்துக்கெல்லாம் எந்த பிஸியாக இருந்தாலும் உடனடியாக பாட்டு எழுதி கொடுத்துருவார். இப்படி நல்லவன் வாழ்வான் என்கிற படத்தில் என்னுடைய குருநாதருடைய தயவின் பேரில் வாலி என்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞரை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பெரிய மகிழ்ச்சி. அடுத்து கொடுத்து வைத்தவள், அதுவும் எம்ஜிஆர் படம். EV சரோஜா அவர்கள் எங்கள்கிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய சொந்த படம் இந்த எம்ஜிஆருடைய கொடுத்து வைத்தவள். எம்ஜிஆரும் EV சரோஜாவும் என் தங்கைங்கிற படத்தில் அண்ணன் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. EV சரோஜாவுக்கு எம்ஜிஆர் எங்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கிறாருங்கிறது தனக்கும் எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணி கதாநாயகி ஆக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இது அந்த அம்மா என்கிட்ட செட்டில் வச்சு ஆடவன் தெய்வம் செட்டில் சொன்ன உடனே நான் அண்ணன்ட்ட சொன்னேன், எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன், இப்படின்னா ஒரு இருக்குது, சரி ஒரு பொருத்தமான ஒரு கதை இருந்தால் சொல்லு, அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொன்னார். தாதாம ராசின்னு ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், ஒரு நல்ல கதை. அப்போ நான் அந்த கதையை EV சரோஜாட்ட சொன்னோன்னா அவங்க பிடிச்சிது. ராஜன் EV சரோஜாவுடைய பிரதர், தம்பி, என் ஃப்ரெண்டு. சரி நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட பேசுங்க, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கு பெரிய வாய்ப்பு, எப்படியாவது நீலநேசா தான் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். எம்ஜிஆர்கிட்ட நான் பேசினேன், ஒத்துக்கிட்டார். மிக குறைந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு அந்த சரோஜாவுக்காக அந்த படத்தை எடுத்து கொடுத்தார். அடுத்து கொடுத்து வைத்தவள். ஆக நான் சினிமாவுக்கு வந்த மிக குறுகிய காலத்தில் எம்ஜிஆருடைய 4 படங்கள், சக்கரவர்த்தி திருமகள், நல்லவன் வாழ்வான், திருடாதே, கொடுத்து வைத்தவள். கணேசண்ணன் சிவாஜியுடைய அம்பிகாபதி, SSRுடைய தேடி வந்த செல்வம், TR மகாலிங்கம் அஞ்சலி தேவி நடித்த ஆட வந்த தெய்வம், அப்புறம் SSR நடித்த ஆனந்தி, இப்படி பல படங்கள் நாங்கள் வேகமாக உருண்டுருக்க நேரத்தில் பூம்புகார் அப்படிங்கிற ஒரு படம் எங்களை தேடி வந்தது. அது மேகலா பிக்சர்ஸுடைய படம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கம்பெனி மேகலா பிக்சர்ஸ். கண்ணகி அப்படிங்கிற கதையை பூம்புகார் அப்படின்னு ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் கலைஞர் எழுதியிருந்தார். அதை படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேந்திரன், விஜயகுமாரி கண்ணகி கண்ணகி கோவலனாக போட்டு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில இன்னும் 1000 அடிகள் வந்தபோது அங்கே இயக்குனர் காசிலிங்கத்துக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஏற்பட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமையில் அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து காசிலிங்கம் நிலையிட்டார். அப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, PU சின்னப்பா கண்ணாம்பா நடித்த மிகப்பெரிய காவியம் அந்த கண்ணகி, அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி எவன் நடிக்க போகிறான், யார் நடிக்க முடியும் அப்படின்னு சவால் விட்டுருந்த நேரத்தில் கலைஞர் தைரியமாக SSRையும் விஜயகுமாரியும் அதில் போட்டு ஆரம்பிச்சிட்டாரு.
அந்த படம் 3000 அடியாக வந்துடுது. ஒரு படம் நின்று போச்சு. இதில் யாரை டைரக்டராக போடுறது அப்படிங்கிற சர்ச்சை வந்து ஒரு 5-6 மாதமாகி ஏவிஎம் செட்டியார் அவர் எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணிட்டு கடைசியில் இந்த படத்தை இயக்குவதற்கு ஏற்ற ஆள் பா. நீலகண்டன் தான். தமிழ் தெரிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், இயக்குனரை இயக்குவதை தவிர வேறு எந்த பாலிட்டிக்ஸும் இல்லாத ஒரு மனிதன், அவரை போடணும்னு முடிவு பண்ணிவிட்டு வர்ற நேரத்தில் கலைஞர் அவர்களும் ஒரு பெரிய திரைக்கதை வசன எழுத்தாளர், நீலகண்டன் அவர்களும் பெரிய எழுத்தாளர்கள். இந்த எழுத்தாளர்கள்ங்கிற முறையில் 2 பேரும் இதுக்கு முன்னாடி எழுதின பல படங்களில் இவர் அவரை சாட்டியும் அவர் இவரை சாட்டியும் 1-2 வசனங்களை அப்படி குத்தலாக எழுதி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அப்படி ஒரு அரசு புரசலாக ஒரு சின்ன ஒரு விரோதம் அப்படி மனசுக்குள்ளே இருந்த நேரம். ஆனால் பார்க்கும்போது நண்பர்கள் பேசிப்பாங்க, அண்ணாட்டை விரும்பன்னு இருக்கும். அந்த நேரத்தில் மாறன் சாரும் கலைஞர் அவர்களும் இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த ஸ்கிரிப்டை கொண்டாந்து நீலகண்டன் சார்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. நீங்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல தயங்கினார். சொன்னார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய கதாசிரியர், உங்கள் முதலாளி, நானும் ஒரு பெரிய கதாசிரியர், நீங்கள் எழுதுறதெல்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நானும் எனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் நான் எடுக்கணும்னு நான் நினைக்கக்கூடாது, நமக்குள்ள பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அதனால் இந்த படத்தை வேறு யாரையாவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் விடலை, நீங்கள் தான் பண்ணி ஆக்கணும்னு சொன்னார். ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பூம்புகார் படத்தின் வேலைகளை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுவரைக்கும் மேகலா பிக்சர்ஸில் பெரிய படங்கள் எடுத்தும் கூட வெற்றி பெறாத நிலையில் இந்த ஒரு சோதனையாக இருந்த இந்த பூம்புகார் என்ற படத்தை எனது குருநாதர் சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை ஒரு வெற்றி படமாக்கி காட்டினார். அந்த வெற்றி படையும் அந்த 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 படைப்பில் எனக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது கலைஞர் அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் தெரியும். அந்த படத்தில் நான் எப்படி பணியாற்றினேன், ஸ்டார்ட் கட்டு அப்படிங்கிறது தவிர அத்தனை வேலைகளும் நான் செய்து ஒரு சவாலாக இதை ஏற்று அதை ஒரு வெற்றி படமாக ஆக்கினோம். தொடர்ந்து பூமாலை என்ற ஒரு படம் கலைஞர் அவர்களை எழுதிய ஒரு படம். அது அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆன்டி சென்டிமெண்ட் படம். அது இன்னொரு கதாசிரியர் எழுதியிருந்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றிருக்காது. இன்னொரு டைரக்டர் அதை பண்ணியிருந்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றிருக்காது. கலைஞர் எழுதி நீலகண்டன் அவர்கள் இயக்கிய காரணத்தால் அந்த பூமாலைங்கிற படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஆக எனக்கு கிடைத்த வாய்ப்பு, கலைவாணர் அவர்களால் நான் சேர்ந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம் மிக சிறப்பாக இருந்தது. தமிழகத்தின் முதலமைச்சர்களான அண்ணாவும் முதலமைச்சரான கலைஞர் அவர்களும் பின்னால் முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்களும் நடித்த படங்களையும் வேலை செய்த படங்களையும் நெருங்கி பழகி ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிக்கணக்கிலும் எனது சேவையை செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் வேறு பல இயக்குநர்களிடமிருந்து அவர்களுக்கு துணை இயக்குநராக வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு பெரிய அழைப்புகளெல்லாம் வந்தது. ஆனால் படம் இருக்குதோ இல்லையோ, வேலை செய்கிறோமோ இல்லையோ, இருந்தால் இந்த ஒரே டைரக்டர் தான் இருப்பேன், வேறு யாரையும் டைரக்டர் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை, நான் டைரக்டராக ஆகும் வரை அவரோடு தான் இருப்பேன் என்று சொல்லி அவருடனேயே இருந்தேன். 1967 எனக்கு ஒரு சொந்தமாக இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது நான் குருநாதர் கிட்ட போய் சொன்னேன். நல்ல கம்பெனியான்னு கேட்டார். நல்ல கம்பெனி, கதை பார்த்துட்டேப்பான்னாரு. பார்த்துட்டேன். சரி, அப்போ ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னார். ஆரம்பிச்சிருங்கிறது இல்லை, நான் டைரக்டர்னு பேர் போட்டுப்பேன், நீங்கள் தான் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டேன். அதே மாதிரி கேவி மகாதேவனுடைய துணையாளராக இருந்த புகழேந்தி என்பவரை மியூசிக் டைரக்டராக போட்டோம். புகழேந்திட்ட கேட்கல, நான் போய் மாமாட்ட கேவி மகாதேவன்கிட்ட போய் மாமா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னாரு. கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆனால் மியூசிக் டைரக்டர் புகழேந்தி, நீங்கள் டெய்லி ஷூட்டிங் ரெக்கார்டிங் வரணும்னு சொன்னேன். ஆக என்னுடைய குருநாதரும் கேவி மகாதேவனும் வேலை செய்து என்னை ஆளாக்கி ஒரு செல்வியின் செல்வன் என்ற ஒரு படத்தின் மூலம் நான் இயக்குனராக மாறினேன். அதற்கு முன்னால் 1-2 மலையாள படங்கள் பண்ணேன். அப்புறம் ஒரு விமோச்சன சமரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம், சத்யன் ஷீலானா இங்கே எம்ஜிஆர் சரோஜாதேவி, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி.
அந்த சத்யன் ஷீலா 2 பேரும் வச்சு விமோசன சமரம் அப்படிங்கிற ஒரு படம், நல்ல படம், அதை பண்ணேன். அந்த படத்தில் சத்யன் திடீர்னு இறந்ததுனால ஒரு கெஸ்ட் ஆர்டிஸ்டாக ரவிச்சந்திரனை மலையாளத்தில் அறிமுகப்படுத்தி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். சுவர்ண விக்கிரகம் அப்படிங்கிற ஒரு படத்தில் என்னுடைய நண்பன் அவன் ரவிச்சந்திரனை முழு ஹீரோவாக போட்டு அந்த மலையாள படத்தில் அறிமுகப்படுத்தினேன். அந்த படங்கள்லாம் வெற்றிகரமாக முடித்த அப்புறம் அந்த விமோசன சமரம் அப்படிங்கிற படத்தை தான் வாக்குறுதிங்கிற பேரில் ஜெய்சங்கர் நிர்மலா நடித்த படம், அப்புறம் ஆனந்த பைரவி, KR விஜயா இவங்களாம் நடித்த படம், இப்படி பல படங்களை இயக்கி முடித்த பின்னால் காலத்தை வென்றவன் அப்படிங்கிற ஒரு படத்தை எம்ஜிஆருடைய படத்தின் தொகுப்புகள், எம்ஜிஆர் நடித்து வெற்றி பெற்ற படத்தினுடைய பல தொகுப்புகளை வைத்து காலத்தை வென்றவன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அதுவும் முடித்தோம். அதில் சில பிரச்சனைகள் எனக்கும் எம்ஜிஆருக்குமே சில பிரச்சனைகள் இருந்தது. இருந்தாலும் அது கடைசியில் அவர் மனம் மாறி நடந்ததெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நல்லபடியாக அதை பண்ணோம். அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் தொடர்ந்து நான் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் எழுத்தாளனாகவும் திரை உலகில் இருந்திருக்கணும், வேலை செஞ்சிருக்கணும், வளர்ந்திருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருந்த ஒரு சேவை மனப்பான்மையை அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் அந்த நேரத்தில் பெப்சிக்கு, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. 1979-80 இந்த சென்னையில், தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் இருந்த அத்தனை இயக்குநர்களும் அத்தனை கேமராமேன்களும் பெப்சியில் இருந்து ராஜினாமா செய்தார்கள். பெப்சியை உடைப்பதற்காக எழுத்தாளர் சங்கத்தையும் இயக்குனர் சங்கத்தையும் நடிகர்களும் கேமராமேன்களும் அத்தனை பேரும் முதலாளிகளுடைய சப்போர்ட்டோட இந்த பெப்சியை உடைக்கிறதுக்காக எல்லோரும் வெளியே போய் சேஃப் யூனியன் அப்படின்னு ஒரு போட்டி யூனியனை ஆரம்பித்தாங்க, ஃபிலிம் சேம்பருடைய ஒத்துழைப்போடு. அந்த நேரத்தில் சங்கத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த நேரத்தில் நாம் இருந்தே ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய எண்ணத்துடன் தாசரி நாராயணராவ் அவர்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்தார். தாசரி என்னை கூப்பிட்டு, நீங்கள் நல்ல பார்ட் எடுத்துக்கணும், ஒரு பெரிய சோதனையான நேரம், இந்த நேரத்தில் நாமெல்லாம் போயிட்டால் பெப்சியே இல்லாமல் இருக்கும், நாம் செய்யணும்னு சொன்னார். அன்று முதல் இன்று வரை பெப்சிக்காகவும் திரைப்பட தொழிலாளர்களுக்காகவும் எல்லாமே செய்ய வேண்டும் என்ற ஒரே வேகத்தில் என் தொழில், என் குடும்பம், என் வருமானம் எல்லாவற்றையும் மறந்து இழந்து இன்றும் அப்படியே இருக்கிறது. இதுதான் என்னுடைய கதை. ஆக திரைப்படத் துறையில் நான் வந்த வேகத்தில் நான் எங்கோ சென்றிருக்க வேண்டும். ஆனால் திசை மாறி கோபாலகிருஷ்ண ஐயர் ஸ்ட்ரீட்டில் இருந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு நான் போய் அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அதற்கு பின்னால் நான் பெப்சிக்கு தலைவராக மிகப்பெரிய போராட்டங்கள் 1985 முதல் 96 வரை நடந்த பெப்சியின் அத்தனை போராட்டங்களிலும் பெப்சியின் அத்தனை வெற்றிகளுக்கும் நான் காரணமாக இருந்து இன்று திரைப்பட தொழிலாளர்கள் ஓரளவு திருப்தியாக சம்பளம் வாங்குகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு நானும் ஒரு காரணம் என்பதை மிக பெருமையோடு சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். திரைப்படத்துறையில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளனாக, பெரிய இயக்குனராக, பெரிய பணமுள்ள ஒரு புள்ளியாக இருப்பதையெல்லாம் விட இந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதில் நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். என்றும் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போவும் படங்கள் நடந்தது, இப்போவும் படங்கள் நடக்குது. அப்போவும் வெற்றி படங்கள் நடந்தது, இப்போவும் வெற்றி படங்கள் வருது. அப்போவும் சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க, இப்போவும் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. வித்தியாசங்கள், பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் ஜெனரேஷன் மாறும்போது, அதாவது 1967 நான் எந்த மாதிரியான உடை அணிந்தனோ அதை தான் இப்போ அணிஞ்சிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ அணிஞ்சிருக்கேன். அதே வேட்டி, அதே மாதிரி சட்டை. கதருங்கிறத விட்டுருங்க, ஒரு வேட்டி சட்டை 67லேருந்து இது வரைக்கும் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அப்படி இருப்பதில்லை. அவங்க போடுற சட்டைகள், அவங்க போடுற பனியன், அவன் போடுறது சட்டையாக பனியனானு எனக்கு தெரியாது. அவன் பேண்ட் போட்டிருக்கானா, ஒரு ஆஃப் பேண்ட் போட்டிருக்கானா எனக்கு தெரியாது. அது காலத்துடைய வளர்ச்சி, நாகரிகத்தின் வளர்ச்சி. ஆக முன்னால் அப்போ எடுத்த சக்கரவர்த்தி திருமகள் படம் அந்த நேரத்தில் ஓடிச்சது, இப்போவும் அது ஓடுது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற ஒரு படத்தை இப்போ எடுத்தால் அது ஓடுமாங்கிறத யோசிக்கிறோம். காரணம், காலம் மாறுது.
ஒரு ஒரு ஹோட்டலில் போய் மெனு, அப்போ உள்ள தோசைக்கும் சைஸும் இப்போ உள்ள தோசை சைஸும் வேறு. அப்போ உள்ள எல்லாமே நாகரீக காலத்தில், வளர்ந்து வரக்கூடிய நாகரீக காலத்தில் அவர்களுக்கு தேவையை அனுசரித்து வந்துட்டு இருக்காங்க. முன்னால் இல்லாத, அதாவது டெக்னிக்கு நமக்கு வந்து பெரிய கேமராக்கள், வசதியான கேமராக்கள், லைட்டுகள், சவுண்டுகள், டேப்புலாம் இல்லாத நேரத்திலலாம் நம்ம பாட்டு எடுத்தோம். அந்த வசதி இல்லாத போது நமது மூதாதையர்கள் மிக திறமையான டெக்னீஷியன்ஸு பெருசாக பண்ணாங்க. இப்போ எல்லா வசதியும் இருக்குது, அதே நேரத்தில் எல்லாமே தெரிஞ்ச மிகப்பெரிய திறமையான டெக்னீஷியன்ஸும் நம்மகிட்ட இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது அரசியல்வாதிகள் எல்லாமே அயோக்கியர்கள்னு சொல்ல முடியாது, அரசியல்வாதி எல்லாமே மகாத்மா காந்தியாக இருக்க முடியாது. அதனால் எல்லா படங்களும் முன்னால் உள்ள படங்கள் போல வெற்றிகரமாக இருக்குதா, அது வளர்ச்சியா தளர்ச்சியா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வளர்ச்சி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வளர்ச்சி அப்படின்னு வரும்போது 1%, 10%ஆவது அது தளர்ச்சி இருக்கும். அது எந்த தொழிலையும் அது இருக்கும். நிச்சயமாக நமது தொழில் வளர்ந்து இருக்கிறது. அது மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தொழிலாக, உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தொழிலாக தமிழ் சினிமா மாறிக்கொண்டு வருகிறது என்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. நெட் டிவி 4U ரசிகர்களே, எல்லாத்திட்டையும் பேட்டி எடுத்தது மாதிரி உங்கள் டிவி என்னையும் பேட்டி எடுத்தாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏதோ நல்ல பெரிய காரியங்களை சொன்னதாக நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்சதையும் எனக்கு நினைவு இருந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் நான் சொன்னேன். அது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பழசாகவும் இருக்கலாம், பிடிக்கலாம் பிடிக்காமலாம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஏதோ நான் உங்களுக்கு அவங்க சொன்னாங்க பேட்டி கொடுத்துட்டேன். நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. கேட்ட வரைக்கும் சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு உங்கள் நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படங்கள் பார்க்குறது வந்து இதிலேருந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைக்காதா, ஏதாவது ஒரு மேட்டர் கிடைக்காதாங்கிற எண்ணத்தில் நான் படமே பார்க்க மாட்டேன். நான் கதை யோசிக்கிறதும் எல்லாமே வந்து என்னுடைய சுய சிந்தனை. ஏதாவது விஷயம் என்னை பாதிச்சதுன்னா அதைத்தான் நான் ஸ்கிரிப்டாக எப்போவுமே பண்ணுவேன். ஆனால் சில படங்கள் ஒரு மொழியில் சூப்பர் ஹிட்டாக இருக்கும், அடுத்த மொழிக்கு போகும்போது ஒரு நாள் கூட ஓடாமல் போயிடும். ஆனால் அந்த யூனிவர்சல் தீம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீம் நம்ம படத்தில் இருக்கான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே போதும், அந்த படம் எந்த மொழியிலையும் வெற்றி பெறும். எந்த மொழியில் அந்த படம் அது மாதிரி ஒரு படம் வந்தாலும் நம்மளால் ரசிக்க முடியும்.